திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒளியர்கோன் வெப்பு ஒளித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி. ஆழிமேசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத பூர திரு தாழ் போற்றி. பிடியதன் ஊரு உமை குளமிகு கரியது வடி கொடுத்தனதடி. வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடிவடி வினற்பயில் வலிவல முறையிறையே. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர். பொய்யிலை கண்ட உண்மை பிள்ளையார் பட்டி என்னும் பேரருட் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையிற் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் தள்ளிய மனத்தற்கெல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம் கள்ளமில் பக்தர் தந்தை கற்பக மூர்த்தியன்றோ. விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும். பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநெக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம். திருப்புகழ் அருணகிரி யமதடிகள் திருவடி குருவடிவாமே. திருப்புகழ் அருணகிரி யமதடிகள் திருவடி குருவடிவாமே. திருவடி குருவடிவாமே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லதொரு நாளான இன்று சைவ சமய பக்தஜன சபையிலே இன்று நாம் தித்திக்கும் திருப்புகழ் என்ற தலைப்பிலே அருணகிரிநாதர் நமக்கு அருளி சென்ற திருப்புகழ் பாடல்களிலே ஒரு பாடலை எடுத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சென்ற மாதமும் நாம் ஒரு திருப்புகழ் பாடலை சிந்தித்தோம். இந்த மாதமும் குருவருளும் திருவருளும் அப்படி ஒரு திருப்புகழ் பாடலை நாம் அனைவரும் இங்கே சேர்ந்து சிந்திக்குமாறு கூட்டியுள்ள அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் தலை வணங்கி
இன்றைக்கி நாம் வந்து எந்த திருப்புகழ் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி சென்ற மாதம் பார்த்திங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் முதலிலே அருளிய முத்தைத்தரு திருப்புகழை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ இந்த திருப்புகழ் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இந்த திருப்புகழ் நூலுக்கே உரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருப்புகழ் அப்படின்னா நாம் முருகனை போற்றக்கூடிய பாடல் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆதிசங்கரர் வந்து ஷண்மதங்களை வகுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கணபதியை போற்றக்கூடிய காணபத்தியம், சிவபெருமானை போற்றக்கூடிய சைவம், திருமாலை போற்றக்கூடிய வைணவம், சக்தியை போற்றக்கூடிய சாக்தம், முருகப்பெருமானை போற்றக்கூடிய கௌமாரம், சூரிய பகவானை போற்றக்கூடிய சௌரம் என்று 6 மதங்கள், அதாவது ஷண் மதங்களை வகுத்தார். இப்போ இந்த திருப்புகழுக்கே உரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அருணகிரிநாதர் திருப்புகழ் வாயிலாக இந்த ஷண் மதங்களையும் போற்றுகிறார். முருகப்பெருமானா முருகப்பெருமானை மட்டும் போற்றக்கூடியதாக மட்டும் நாம் இதை பார்க்காமல் இப்படி இந்த ஷண் மதங்களையும் போற்றக்கூடியதாக திருப்புகழ் விளங்குகிறது. அப்போ நம்ம திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா முருகனை மட்டும் போடுறோம் கும்பிடுறோம் அப்படின்னு கிடையாது. தனியானே சகோதரனே அப்படின்னு விநாயக பெருமானை ஏற்றி காணபத்தியத்தை அங்கே கொண்டு வருவார். சங்கரன் பங்கிரு சிவைபாலா அப்படின்னு சந்ததம் வந்த திருப்பரங்குன்ற திருப்புகழிலே சங்கரன் பங்கிர் சிவைபாலா, சங்கரன் சொல்லும்போது சைவத்தையும், சங்கரன் பங்காக விளங்கக்கூடிய உமையம்மையை சொல்லி சிவைபாலா என்று சொல்லி சப்தத்தையும் கொண்டு வருவார். அந்த முதல் திருப்புகள்ல நம்ம பார்த்தோம், முத்தைத்தரில் பார்க்கும்போது அந்த ஒரு 5 வரிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராமபிரானை போற்றி மகாபாரதத்தில் வரக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை முத்தைத்தரு பதி திருநகையில் எடுத்துட்டோன்னா அந்த பின்னாடி வரக்கூடிய வரிகள் வந்து திக்கு பரியட்ட பைரவ துக்கு துகு துகு சித்திரப்பௌரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறி கொட்ட கிளமிசை புத்தி புதை முக்கு பிடி என முதுகூங்கை கொட்பொற்றட நட்பற்ற உணரை வெட்டி பலிகிட்டு குலிகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே அப்படி பாடும்போது அங்கே வந்து கிருஷ்ண பெருமாத்மாவை கூட அவர் வந்து அந்த இடத்துல போட்டுருதான் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருமாலை போற்றக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். வைணவத்தை அங்கே கொண்டு வருகிறார். அப்படி போன மாதம் பார்த்தோம் மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாரு, அப்புறம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த பாடலை. அது மாதிரி இப்படி ஷண் மதங்களையும் அப்புறம் பொதுவாக நாம் முருகனை போற்றி பாடுவதாக இருக்குது. அதுதான் திருப்புகழுக்கு உரிய சிறப்பு அப்படின்னு. இப்போ எல்லாத்துலேயும் திருப்புகளுடைய சிறப்பை நாம் பார்த்துட்டு, அதே நேரத்தில் 16,000 திருப்புகள் அவர் பாடினார். நமக்கு கிடைச்சது வந்து 1300 சொச்ச திருப்புகள். அதில் விநாயகரை போற்றக்கூடிய திருப்புகளும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா முத்தைத்தரு பதி திருநகை தான் முதல்ல பாடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகரை போற்றக்கூடிய சில திருப்புகள்களும் அவர் பாடியிருக்காரு. சரி, நம்ம முதல் திருப்புகளை பார்த்துட்டு விநாயகரை போற்றக்கூடிய ஒரு ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருப்புகளை இன்று நாம் சிந்திக்கலாம். அப்படின்னா விநாயகரை போற்றக்கூடிய திருப்புகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது கைத்தல நிறைகனி அப்பமுடு அவல்பரி என்ற அந்த திருப்புகள். அதை தான் வந்து நாம் இன்னைக்கு சேர்த்து சிந்திக்க இருக்கிறோம். அப்போ இந்த பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி 2 சுவாரஸ்யமான செய்திகளையும் நாம் சிந்திப்போம். என்ன சுவாரஸ்யமான செய்திகள் அப்படின்னா, இந்த கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல்புரி அப்படிங்கிற திருப்புகளுக்கு இரட்டை பிள்ளையார் திருப்புகள்னு ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. அது என்னது இரட்டை பிள்ளையார், ஏன் அப்படி ஒரு பெயர் அதற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா, அந்த காலத்தில் செட்டி நாட்டில் ஒரு பேச்சு வழக்கம் உண்டு. நான் சொல்றது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி. செட்டியார் வந்து கடைவீதிக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் வந்து அந்த வீட்டில் ஆச்சின்னு சொல்லுவோம், ஆச்சிக்கிட்ட வந்து இந்தாப்பா அம்மா, வீட்டுக்கார அம்மாட்ட வந்து அவர் வந்து ஆச்சிக்கிட்ட வந்து நான் கடைவீதியில் ஒரு பிள்ளையார் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுப்பாரு.
ஒரு பிள்ளையார் கொடுத்தாங்க அப்படின்னா பிள்ளையாரை கொடுக்க மாட்டார். ஒரு பிள்ளையார் கொடுத்தாங்க அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னு பொருள். இப்போ பிள்ளையார் அப்படின்னா 100 அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்போ ஒரு பிள்ளையார் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுப்பார் வீட்டில் இருக்க வீட்டுக்காரம்மாட்ட. இப்போ 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னு பொருள். இப்போ ஒரு பிள்ளையார் அப்படின்னா 100. அப்போ இரட்டை பிள்ளையார் அப்படின்னா 200. ஏன் இந்த பாடலுக்கும் 200 அப்படிங்கிற எண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த பாடலினுடைய முதல் வரியை நாம் எடுத்துக்கொள்வோம். கைத்தல நிறைகனி அப்பமுடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி அப்படிங்கிறார். இப்போ இந்த வரியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் எண்ண வேண்டும். எழுத்துக்களை எண்ணும் போது எப்பயுமே புள்ளி வச்ச எழுத்துக்கள், ஒற்று எழுத்துக்களை விட்டுறணும். இப்படி எண்ணக்கூடிய பழக்கம் நம்ம இதில் கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது கை இத்த விட்டுறணும். கைத்தல, கைத்தல நீரை கனி 7 வந்துருச்சா? கைத்தல நிறைகள். நெக்ஸ்ட் அப்பமோடு அவல் பொறி இப்போ விட்டுறணும். அப்பமோ டவ இல்ல விட்டுறணும். போரி அப்பமோடு அவல் அது 7, 2 7 வந்துருச்சா? கப்பிய கரிமுகன் கப்பிய கரிமுக 7 வந்துருச்சா? 7 3 21. கடைசியாக திருப்புகளில் நிறைவில் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு தொங்கல்னு பேர். அடிப்பேணி, அடிப்பேணி. அப்போ 7 × 3 21 கூட்டல் 4 25 எழுத்துக்கள் ஒரு வரியில் வருது. கைத்தல நிறை கனி அப்பமுடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி 25 எழுத்துக்கள். இதே பாங்கில் நீங்கள் வீட்டில் போய் இந்த பாடல் எடுத்து வச்சுட்டு எண்ணி பாருங்கள். புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் விட்டுருங்க. ஒவ்வொரு வரிக்கும் 25 எழுத்துக்கள் இருக்கும். ஆக 25 × 8 வரி திருப்புகள் இது. இப்போ 25 × 8 போட்டிங்கன்னா 200 எழுத்துக்கள் உடைய ஒரு திருப்புகள் பாடல் இது. அப்போ ஒரு பிள்ளையார் அப்படின்னா 100 அப்படின்னா 200 எழுத்து இருக்கிறதுனால இதுக்கு இரட்டை பிள்ளையார் திருப்புகள் அப்படிங்கிற அந்த பெயர் வழங்கப்படும். இந்த இரட்டை பிள்ளையார் நம்ம நிறைய இடத்த கேள்விப்பட்டிருக்கோம். திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் தெருன்னு இருக்கும். மதுரையில் கூட தல்லாகுளம் அந்த கோயில் பக்கத்தில் அந்த எத்தாப்புல பார்த்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் தெரு. அந்த இரட்டை பிள்ளையாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று, நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அதனால இந்த பாடலுக்கு இரட்டை பிள்ளையார் திருப்புகள் அப்படின்னு ஒரு சிறப்பான பெயர் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, 1935 அப்போ அந்த வருடத்திலே வந்த தைப்பூச திருநாள். இப்போ தைப்பூசம் நிறைவடைஞ்சது சில வாரங்களுக்கு முன்னால். அந்த தைப்பூச திருநாளில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெருமான் வள்ளல் பெருமானை வணங்குவதற்காக வணங்கக்கூடிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து வடலூருக்கு போகிறார். 1935 வடலூருக்கு போகிறாரு. அப்போ அந்த இடத்துல வடலூரில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து தைப்பூச தினமன்று வடலூர் சத்திய ஞான திருச்சபையிலே தான் திருப்புகழ் அமிர்தம் அப்படிங்கிற அந்த இதழை முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு அதிலே முதலிலே அருள்மிகு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உரை எழுதிய திருப்புகழ் இந்த கைத்தல நிறைகனி அப்படிங்கிற அந்த திருப்புகழுக்கு தான். அந்த சிறப்பும் வந்து அங்கே வாரியார் சுவாமிகள் வந்து முதல்ல உரை எழுதிய திருப்புகழ் அப்படின்னா வந்து அது இந்த கைத்தல நிறைகனி அப்படிங்கிற இந்த திருப்புகழுக்கு தான். இப்போ அப்படி எத்தனையோ திருப்புகழுக்கு அவர் வந்து உரை எழுதியிருக்கிறார். அந்த உரைகள் எல்லாம் இன்று நமக்கு கிடைக்கின்றன. அதெல்லாம் நாம் செய்த புண்ணியம், அதெல்லாம் நமக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புத்தகங்களாக நமக்கு கிடைக்கின்றன. இப்போ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய திருப்புகளாக இந்த கைத்தல நிறைகனி இந்த திருப்புகளுக்குள்ளே நாம் செல்கிறோம். முதலிலே பாடலை பார்ப்போம்.
கைத்தல நிறைகனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கைத்தல நிறைகனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை. மத்தள வயிரனை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபடும் அப்புனம் அதனிடை இவமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மட்டவிழ் மலர் கொடு பணிவே என்று விநாயகரை போற்றக்கூடிய திருப்புகழாக அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை அருளுகிறார். இப்போ இந்த திருப்புகழிலே எப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் வரியிலே கைத்தல நிறைகனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கைத்தல நிறைகனி. கை தல, தலன இடம், கை என்கிற அந்த இடத்திலே நிறை கனி. அப்போ அந்த கை என்கிற இடத்திலே, கையாகிய இடத்திலே ஒரு நிறை அந்த இடத்தை நிறைக்கக்கூடிய ஒரு கனியை அவர் வைத்திருக்கிறார். இப்போ இந்த கனி அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா, முருகனும் விநாயகரும் ஒரு போட்டியிலே போட்டி போட்டு யாருக்கு அந்த கனி கிடைத்தது அப்படிங்கிற அந்த கதையை வந்து நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இப்போ இந்த வரிக்கான பொருளை நாம் சிந்திக்கும் போது அந்த கதைக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிறை கனி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும்போது. ஆனால் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழிலே சொல்கிறார், அது வந்து மாதுளங்கனியம். மாதுளங்கனியத்தான் அதை வந்து சிவபெருமான் வந்து கொடுத்ததாக சொல்கிறார். அவர் ஒரு திருப்புகழ் பாடலே சொல்கிறார். எந்த இடத்துல சொல்றாருன்னா, ஒளிரானையின் கரமில் மகிழ் மாதுளங்கனியை ஒரு நாள் பகிர்ந்த பூமை அருள்பாலா. ஒளிர் ஆனையின் கரமில், அந்த ஆணை என்கிற விநாயகரோட கரத்திலே அவர் மகிழுமாறு மகிழ் மாதுளங்கனியை, மகிழ் மாதுளங்கனியை ஒரு நாள் பகிர்ந்த உமை அருள்பாலா அப்படின்னு பாடுறாரு. அவர் சொல்றாரு மாதுளங்கனின்னு நமக்கு பதிவு செய்யறாரு அருணகிரிநாதர். சரி, இந்த கனி பெற்ற வரலாறு அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுன்னா, கைத்தல நிறை கனி அப்படின்ட்டு. அப்ப இந்த கனி பெற்ற வரலாறு என்ன அப்படின்னா, அது எல்லாருக்கும் தெரியும். கனி பெற்ற வரலாறு அப்படின்னா, நாரதர் வந்தார், ஒரு கனி கலகம் பண்ணுறதுக்கு ஒரு கனி எடுத்துகிட்டு வந்தார். உடனே வந்து சிவபெருமான் வந்து யாருக்கு ஒரு பழம் தான் இருக்குது, யாருக்கு கொடுக்குறதுக்கு ஒரு போட்டியை வச்சார். போட்டியை வச்சு யார் உலகத்தை முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு நான் கனியை கொடுப்பேன்னு சொன்னார். விநாயக பெருமான் வந்து உலகம் எனக்கு அம்மா அப்பா தான் உலகம்னு சிவபெருமானையும் உமையவளையும் சுற்றி வந்துட்டார். ஆனால் முருகப்பெருமான் உலகத்தை சுற்ற போயிட்டாரு. விநாயகர் சுற்றி முதல்ல வந்ததுனால அம்மையப்பர் உலகம்னு சொன்னது ரொம்ப சரிங்கிறதுனால விநாயகருக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான். ஆனால் இந்த கதையில் நாம் இன்னைக்கு என்ன நினச்சி பார்க்கணும்? இப்போ நமக்கு நிறைய சமயங்கள் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். அதுதான் இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான கருத்துக்கள். ஏன்னா இந்த புராண கதைகளிலே வந்து இந்த பூலோக ஆன்மாக்களுக்காக
நமக்காக சில செய்திகள், கருத்துக்கள் பொதிந்து கிடக்கும். அது வந்து கதையாக மட்டும் பார்க்காம, வாரியார் ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆன்மாக்களுக்கு, அதாவது வந்து இந்த வரலாறுகள், இந்த ஆன்மீக கதைகள் எல்லாம் இதுகள்லாம் கதையாக மட்டும் நாம் பார்க்காம, அது இந்த பூலோக ஆன்மாக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கதை என்ன எடுத்துக்கொள்ளக்கூடிய சாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சமீபத்தில் யாருன்னு தெரியல, ஒரு வீடியோவில் தான் நான் பார்த்தேன். ஒரு அம்மா இது ஒரு வாரியார் ஐயா சொன்னதாக ரொம்ப அழகாக இந்த விஷயத்த சொன்னாங்க. அதாவது ராமாயணம் நம்ம சொல்கிறோம். அந்த ராமாயணத்தில் கம்பராமாயணம் எடுத்துக்கலாம், இல்லை ராமாயணம்னு எடுத்துக்கலாம். உலகத்தில் 3 விதமான மக்கள் இருப்பார்கள். என்ன மாதிரி 3 விதமான மக்கள் இருப்பார்கள் அப்படின்னா வந்து எப்படின்னா, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு விதமான ஆன்மாக்கள். மற்ற ஆன்மாக்கள் எப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரணப்பட்ட ஆன்மாக்கள். இன்னும் அதுக்கும் மேலே என்ன அப்படின்னா, நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது. இப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடியது ஒரு அரக்க குணம். நான் மட்டுமே நல்லா இருக்கணும், மற்றவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாது. இரண்டாவது வந்து நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். இது ஒரு சாமானியனுடைய குணம். ஆனால் நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது தேவ குணம். இப்போ ராமாயணத்தில் 3 கதாபாத்திரத்தை வைத்து அந்த செய்தியை நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த பொருளை என்ன, 3 பெண் கதாபாத்திரங்கள். கைகேயி என் மகன் பரதன் நாடாள வேண்டும், அதுதானே அவளுக்கு தேவை. அதோடு நிறுத்தினாலா இல்லை, என் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு. அது அந்த அரக்க குணத்தை சொல்லக்கூடியதாக அவளுடைய கதாபாத்திரம் அமைகிறது. கோசலை நல்லா பரத நாடாளட்டும், எனக்கு சந்தோஷம். என் புள்ள ராமன் எதுக்கு காட்டுக்கு போகும், அவன் இங்கே இருந்துட்டு போகட்டுமே, அவளும் நல்லா இருக்கட்டும், இவனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கோசலையின் குணம். ஆனால் சுமித்திரை இருக்கிறாளே, அவள் தான் அந்த தேவ குணத்தை உடையவள். ராமனைத்தான் காட்டுக்கு போக வேண்டி கைகேயி கேட்டாள், இலக்குவனை போக சொல்லவில்லை. இலக்குவன் நானும் அண்ணனோட போவேன்னு சொன்னப்போ, உனக்கு என்ன பேசாம கம்முன்னு நீங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லாம சுமித்திரை என்ன சொன்னாள், நீ அண்ணன் ராமனோடு போக வேண்டும், ஆனா தம்பியாக இல்லை, ஒரு சேவகனாக நீ போக வேண்டும். காட்டிலே அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்து அவன் உயிரை இழக்கக்கூடிய நிலைமை வருமானால் உன் உயிர் முதலிலே சென்றதான செய்திதான் எனக்கு காதுகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னான். அப்ப அது அந்த தேவ குணம் வந்து வாரியார் ஐயா சொல்வார். அப்ப இந்த கதைகள் எல்லாம் வந்து என்னன்னா, கதைகளாக பார்க்காம உலக ஆன்மாக்களுக்கு அவை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன. அப்போ எதுக்குன்னா, அந்த கனிபெற்ற வரலாறுல என்ன விஷயம். இப்போ அந்த கனிபெற்ற வரலாறு இவர் சுத்தினாரு, கிடைச்சது எல்லாம் ஓகே. இப்போ நமக்கு வரக்கூடிய சில கேள்விகள் என்ன அப்படின்னா, உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கிறாரே, ஒரு கனி இருக்கக்கூடிய இடத்துல அதே மாதிரி ஒரு கனி இன்னொன்று வரவழைச்சு முருகனுக்கு கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமான விஷயமாகிறது. அவர் கொடுத்துருக்கலாம் இன்னொரு கனியை, அவர் கொடுக்கல. அதே நேரத்தில் சரி, அண்ணன் தம்பி 2 பேர், சரிப்பா என்கிட்ட ஒரு கனி இருக்குது, நீ இந்த கனியை வச்சுக்க அப்படின்னு இவர் விட்டு கொடுத்து அவர் விட்டு கொடுத்து அப்படி பண்ணியிருக்கலாம். அதுவும் நடக்கலை. அதே நேரத்தில் இந்த கனி இருக்கு பார்த்தீங்களா, முருகப்பெருமான் உலகத்தையே போய் சுற்றி வருகிறார். அந்த உலகத்தையே சுற்றி வந்த, அதுவும் ஒரு நொடியில் சுற்றி வருவார். அந்த உலகத்தையே அந்த ஒரு நொடியிலே சுற்றி வந்த அந்த ஒரு அரும்பெரும் செயலுக்கு ஒரு கனி வந்து ஒரு கரெக்டான பரிசா? அது எவ்வளோ ஒரு பெரிய அசாத்தியமான செயலை அவர் செய்திருக்கிறார். கந்த புராணம் என்னன்னா ஒரு நொடியில சுற்றி வருவாராம் முருகப்பெருமான். எப்படி இது முருகப்பெருமானுக்கு சாத்தியம் என்று வியந்து கந்த புராணத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு நொடியில இந்த நாம இருக்கக்கூடிய இந்த பூலோகம் மட்டும் இல்ல, 14 உலகத்தையும் அவர் சுற்றி வருவார். 14 உலகம் என்று சொல்லும் போது என்ன, இப்ப நாம இருக்கிறது பூலோகம், நமக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா
அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள என்று நமக்கு கீழே 7 உலகங்கள். பூலோகம் நம்ம இங்க இருக்கோம். இதுக்கு மேல 6 உலகங்கள் இருக்கு. என்ன உலகம்? புவர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், சனலோகம், தவலோகம், அப்புறம் இந்த சத்தியலோகம், வைகுண்டம் எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கும். ஆக மொத்தம் 14 லோகங்களையும் ஒரு நொடியிலே சுற்றி வருவாராம் முருகப்பெருமான். அந்த அசாத்தியமான செயலை போற்றி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கந்தபுராணம் வியந்து ஒரு பாடலே சொல்கிறது. எங்கனும் பணிவதனங்கள், எங்கனும் விழிகள், எங்கனும் திருக்கேள்விகள், எங்கனும் கரங்கள், எங்கனும் திருக்கழலடி, எங்கனும் வடிவம், எங்கனும் செறிந்தருள் செய்யும் அருமுகத்து இறைக்கே. எப்படின்னா ஒரு நொடியில 14 உலகம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவர் முகம் நிறைந்திருக்கிறதா, எல்லா இடத்துலையும் அவர் கண் இருக்கான், எல்லா இடத்துலையும் அவர் கழலடி, எல்லா இடத்துலையும் அவருடைய கரங்கள், எல்லா இடத்துலையும் இப்படி அவருடைய வடிவமாக இருக்கிறதாம். அதனாலதான் அவர் அப்படி ஒரு நொடியில வந்தாங்க. அப்ப இவ்வளவு ஒரு அசாதாரண செயலை சென்ற முருகனுக்கு ஒரு கனியை பரிசாக கொடுக்க கூடிய அந்த யோசனை என்பது சரியானதா? இது ஒரு பக்கம். இதே நேரத்துல விநாயகர் சரி முருகப்பெருமான் சுத்தி வராரு அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உலகத்தை சுத்தி வரக்கூடிய ஆற்றல் கிடையாதா என்ன? அவராலேயும் இப்படி உலகத்தை சுத்தி வந்திருக்க முடியும். அதே நேரத்துல முருகப்பெருமானுக்கு விநாயக பெருமான் சொல்றாரு எனக்கு அம்மா அப்பா தான் உலகம் இப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம் கலியுக வரதனான முருகப்பெருமானுக்கு தெரியாதா என்ன? இப்போ இவ்வளவு கேள்விகள் நமக்கு வருது. ஒரு கதையா நமக்கு சொல்றாங்க, சிவபெருமானின் ஒரு பழத்தை உண்டு பண்ணியிருக்கலாம், பண்ணல, இப்படி ஒரு புரியாம ஒரு சண்டை போட்டிருக்க வேண்டாம் முருகப்பெருமான், அது நடந்துச்சு. அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அசாத்திய செயலுக்கு ஒரு கணிதம் பரிசா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வருது. விநாயகருக்கு தான் உலகத்தை சுற்றி வர ஆற்றல் கிடையாதா? அதுவும் கிடையாது. இல்லை முருகனுக்கு தான் அம்மா அப்பா உலகம்னு தெரியாதா? ஆக இந்த இவ்வளவு கேள்வி நமக்கு வருகிறது. அப்போ இதில் சிந்திக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, சிவம் என்ற ஒன்றனுள் அனைத்தையும் காணும் தன்மை ஆனைமுகன் வெளிப்படுத்தியது. சிவம் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே இந்த உலகத்தையே அவர் பார்த்தார். அதுதான் ஆனைமுகன் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து அவருடைய செய்கையால். ஏன்னா அம்மையப்பரை சுற்றி வந்தா போதும், அம்மையப்பருக்குள்ளே இந்த உலகம் அடக்கம், சிவம் என்ற ஒன்றனுக்குள் அனைத்தும் அடங்கிவிட்டது என்ற தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லக்கூடியதுதான் அவருடைய செய்கை. ஆனா முருகப்பெருமான் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் சிவன் இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுள் சிவத்தை காணும் தன்மை அருமுகப் பெருமான் நமக்கு காண்பித்தது. சிவன் சக்திக்குள்ளே உலகமே அடக்கம் என்பது ஆனைமுகன் நமக்கு சொல்லக்கூடியது. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றினும் சிவத்தை நான் காண்கிறேன் என்பதற்காக உலகத்தை சுற்றி வருகிறார். அது நமக்கு அருமுகப் பெருமான் சொல்லக்கூடிய கருத்து. அதுதான் இதில் புதைந்திருக்கக்கூடிய உண்மை. அதே நேரத்தில் அந்த கைத்தல நிறை கனி, அந்த கனியை பற்றி தானே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கனி அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா நம்ம சைவ சமயத்திலே இறைவனை அடையக்கூடிய படிகளாக வழிகளாக 4 நாம் சொல்லுவோம். 4 வழிகளை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நாம் சொல்லுவோம். ஒரு சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சரியை அப்படிங்கிற அந்த நிலை நம்மளுடைய உடலினால் இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இது. அதை தான் நமக்கு திருநாவுக்கரசர் காண்பிக்கிறார். உடல்னால நம்ம உழவார பணி செய்தார், உடல்னால நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய, நம்மளுடைய செய்கைகள்னால இறைவனுக்கு செய்யக்கூடியது சரியை, சரீரத்தினால் செய்யக்கூடியது. கிரியை அப்படிங்கும்போது உடல்னால மட்டும் கிடையாது, உடல்னால செய்யும் போது மனதுக்குள்ளேயும் இறைவனை தொழக்கூடிய, நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கிரியையில் வரும். யோகம் என்பது சரியை, அதாவது சரீரத்தினால் செய்யாமல் நான் என்ன வேலை வேணாலும் செஞ்சாலும் என் மனசுக்குள்ள இறைவன் தான் ஓடிக்கொண்டிருப்பார். அது யோக நிலை. ஞானம் அப்படிங்கிறது இறைவனோடு 2 கலக்கக்கூடிய நிலை.
இந்த 4 நிலைகளை தான் நமக்கு சைவத்திலே சொல்லப்படுது. இப்போ இந்த 4 நிலையையும் குறிக்கக்கூடியதாக சரியை குறிப்பது என்ன? சரியை குறிக்கும் ஒரு பொருளாக அரும்பு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. கிரியையை குறிப்பதற்கு மலர், யோகத்தை குறிப்பதற்கு காய், ஞானத்தை குறிப்பதற்கு பழமாகிய கனி. அப்போ இந்த ஞானம், அந்த பழம், அந்த கனி, அந்த இடத்துல வரக்கூடிய கனிங்கிறது ஞானத்தை குறிக்கிறது. அதுதான். அப்போ இந்த கனியை நாம் கனியாக பார்க்காம ஞானமாக பார்த்தோம்னா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நமக்கு விடை கிடைச்சிடும். அந்த பழத்தை பங்கு போட்டிருக்கலாம், ஞானத்தை பங்கு போட முடியாது. ஞானம் என்பது முழுமையானது. அதே நேரத்தில் அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் காண்பிக்கிறார்கள். எனக்கு அந்த ஞானம் வேணும், அந்த ஞான நிலையை அடைய வேண்டும். ஞான நிலை என்பது இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய நிலை. அந்த விருப்பம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. அப்ப இந்த இடத்திலே ஞானத்தை கனி வடிவத்திலே விநாயக பெருமான் பெறுகிறார். அதனாலதான் கைத்தல நிறைகனி. ஆக கைத்தல நிறைகனி அப்படிங்கிற இந்த 2 சொற்களுக்கு, 2 இதுக்குதான் நம்ம இவ்வளவு கதையை நம்ம பார்த்தோம். அப்ப கைத்தல நிறைகனி. அப்ப இந்த இடத்துல ஞானத்தை பெற்றார் விநாயகர். எம்பெருமான் முருகப்பெருமான் ஞானமே வடிவமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம ரொம்ப திரைப்படத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த பாடல் கேபி சுந்தராம்பாள் பாடுவாங்க. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில், சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவான புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. அப்படி ஞானமே வடிவமாக முருகப்பெருமான் நமக்கு நின்று கொண்டிருக்கிறார் பழனிமலையில். ஆக கைத்தல நிறை கனி அப்படிங்கிறது அந்த விநாயக பெருமானின் கையாகிய இடத்திலே இருக்கக்கூடிய கனி. கைத்தல நிறைகனி அப்பமுடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. அப்பமுடு அவல் பொறி. இப்போ இந்த உணவு வகைகளிலே, அதாவது உணவு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தன்மையை கூட மாற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த உணவுக்கு உண்டு. நம்ம அலுவலகத்துக்கு போகிறோம், அலுவலகத்துக்கு போனோம்னா அன்னைக்கு மேனேஜர் என்னவோ கத்திக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டுக்காரம்மா சாப்பாட்டில் மிளகா பொடி அள்ளி போட்டாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அந்த காரத்தை சாப்பிடும்போது அந்த மனிதனுடைய தன்மை ரொம்ப கோபம் வரக்கூடிய தன்மையாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ இந்த ஒவ்வொரு உணவும் நமக்கு ஒரு குணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ குணங்களிலே முவ்வகை குணங்களை நாம் சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, சத்வகுணம், ரஜோகுணம், தாமச குணம். சத்வகுணம்னா சாத்வீகமாக இருக்கக்கூடிய, சாந்தமாக இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். ரஜோகுணம் அப்படின்னா கோபம், பேராசை, இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் ரஜோகுணம். தமோ குணம்ங்கிறது 2க்கும் நடுப்பற இருக்கிறது. அப்ப இந்த அப்பம் அவல் பொறி ஆகிய 3ம் ஒரு மனிதனுக்கு சாத்வீகத்தை அருளக்கூடிய உணவாக இருக்கிறது. இப்ப அதை விநாயக பெருமான் உண்கிறார் அப்படின்னு அந்த இடத்திலே. அப்பமோடு அவல் பொறி அப்படின்னு, கைத்தல நிறை கனி, அப்பமோடு அவல் பொறி. என்னடா இது, முதல் பாடல் வரியிலேயே விநாயக பெருமான் சாப்பிடக்கூடியதா அருணகிரிநாதர் அடுக்குகிறாரு. எவ்வளவோ பெருமை இருக்கு. அவர் இதெல்லாம் சாப்பிட்றாருன்னு சொல்லித்தான் அவரை அறிமுகப்படுத்தணுமா? ஒரு இடத்துக்கு ஒரு விழாவுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இருக்காரு, நிறைய வள்ளல் தன்மையோட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சேவை செய்தவராக இருக்காரு. அவருக்கு ஒரு விழா நாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே.
நம்ம முதல்ல போய் அவர் அறிமுகப்படுத்தும் போது நம்ம ஒலிபெருக்கியில என்ன சொல்லுவோம்? அப்பேற்பட்ட சமூக சேவகர் இவர், அவ்வளவு ஒரு வள்ளத்தன்மையோட மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள், தன்னலம் இல்லாதவர், மக்கள் நலத்தை பேணுபவர், இப்படின்னு நாம் அறிமுகப்படுத்தினா அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வந்திருக்காரு ஐயா, இவர் காலையில் இட்லி பொங்கல் வடை சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? இப்போ இந்த இடத்துல நமக்கு அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? கைத்தல நிறை கனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அப்படிங்கிறாரு. கப்பியன்னா உண்ணக்கூடிய கரிமுகன். இப்படியா அவர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இந்த உணவு விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. இதையெல்லாம் நாம் உணவு விஷயங்களாக பார்க்காமல் கனி அப்படிங்கிறது ஞானம், அப்பம் அவல் பொறி அப்படிங்கிறது நமக்கு சாத்வ குணத்தை அருளக்கூடியவை அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் அது நமக்கு நல்லதொரு பொருளினை நாம் அதில் புரிந்து கொள்ளலாம். அப்பமுடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கரிமுகன் அப்படின்னு சொல்றாரு. கரிமுகன் ஏன் சொல்றாரு? கரிமுகன் ஏன் சொல்றாரு? விநாயகரை கரிமுகன் ஏன் சொல்றோம்? நம்ம கரிமுகன்னா எந்த எந்த விலங்கை குறிக்கிறது? அது பொதுவாக நம்ம சொல்லும் போது கரிமுகன் அப்படின்னா ஏன் சொல்றோம்? கருமையான யானை முகம் தானே விநாயகருக்கு. கரிமுகன் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய பொருள் அது. அதாவது கரிமுகன், கருமையான நிறத்தை உடையது யானை. அந்த யானை முகம் அப்படிங்கிறதுனால கரிமுகன் அப்படின்னு. ஆனால் பொருள் அது கிடையாது. அப்படி பார்த்தா எருமையும் கருமையாக தான் இருக்குது. எருமைங்கிற விலங்கு. பன்றியும் கருமையாக தான் இருக்குது. இப்போ கரிமுகன்னா யானை முகன்னு எப்படி புரியுது? எலியா? இல்லை, கரிமுகன்னு சொல்றாரு. அதாவது அப்படிப்பட்ட ஒரு முகத்தை உடையவர். அவர் எப்படிப்பட்ட முகத்தை உடையவர்? யானையுடைய முகத்தை உடையவர். ஆனா யானையை இந்த இடத்துல கரி அப்படின்னு சொல்றாங்களா? கருமையான நிறத்துல இருக்கிறதுனால கரின்னு சொல்றாங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எருமையும் கருப்பா தான் இருக்கு, பன்றியும் கருப்பா தான் இருக்கு. அப்ப கரிமுகன்னு சொல்லல யானைங்கிற பொருள் எங்க இருந்து வருது? அதுக்கு என்னங்க ஐயா? இல்ல, கரிங்கிறதுக்கு வெற்றிங்கிற பொருள் இருக்கா என்ன தெரியல எனக்கு. கரிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, விலங்குகளிலே கரம் என்ற கையை உடையது யானை மட்டும்தான். கைனா துதிக்கை. கை உடைய ஒரே விலங்கு யானை மட்டும்தான். கரம் என்ற கை இருப்பதனால் கரத்தை உடைய அப்படிங்கிறதுனால அதற்கு கரி என்று பெயர். கரத்தை உடையதனால் கரி. சினை ஆகு பெயர்னு தமிழ் இலக்கணத்துல சொல்லுவாங்க. அதாவது ஒரு உடல் உறுப்பு மூலமா அந்த பெயரை அது பெறுகிறது. அதனால கரிமுகன் அப்படிங்கிறது. கப்பிய கரிமுகன் அடிபேணி. அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் அடிகளை பேணி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். எளிமையாக அந்த பொருளை பார்த்தா என்ன? நல்லா படிக்கிறவங்களுடைய புத்தியில இருக்கக்கூடிய விநாயகர். நல்லா படிக்கக்கூடிய அடியவர்களுடைய புத்தியில இருக்கும். படிக்கக்கூடியவங்கன்னா யாரு? டாக்டருக்கு படிக்கிறவங்க, இன்ஜினியருக்கு படிக்கிறவங்க. அப்போ அவங்க புத்தியில மட்டும்தான் விநாயக பெருமான் இருப்பாரா? படிக்காத பாமர மக்களுடைய புத்தியில இருக்க மாட்டாரா? அப்ப இந்த இடத்துல கல்வினா என்ன? கற்றிடும் அடியவர். கற்றுக்கொள்வதுங்கிறத எதை கற்றிடும் அடியவர்? கற்றிடும்னா இன்ஜினியரிங் டிகிரி, டாக்டர் டிகிரி வாங்குற அந்த கற்றல் கிடையாது. கற்றிடும் அடியவர்ங்கிறார். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? கற்றதனால் ஆய பயனன்கொள் ஆலறிவன் நற்றாள் தொழால் என்கிறார். கல்வியினுடைய பயனே என்ன தெரியுமா? வாளறிவன் நற்றாள் தொழாள். பேரறிவு உடைய அந்த கடவுளுடைய அடியை நீ தொழவில்லை என்றால் உன்னுடைய கல்வி வேஸ்ட், முழுமையே அடையாது. உன்னுடைய கல்வி எப்போ முழுமை அடையும் தெரியுமா? அந்த இறைவனுடைய திருவடியை நீ சென்று அடையக்கூடிய அந்த முயற்சியை நீ செய்வாயால் மட்டுமே உன்னுடைய என்ன நீ படிச்சிருந்தாலும் என்ன நீ படிக்கலைனாலும் உன்னுடைய கல்வி என்பது முழுமை அடையக்கூடியது நீ இறைவனுடைய திருவடியை நாடினால் மட்டும்தான் என்று திருவள்ளுவர் சொல்றார்.
அப்ப கற்றிடும் அடியவர்னா எதை கற்றவர் இந்த இடத்திலே அப்படின்னா, கல்வி என்பது இறைவனுடைய திருவடியை விரும்பி பயில்வது. அப்படின்னா என்னன்னா, பொருள் வேண்டுவது அல்ல, அருளை வேண்டக்கூடியதுதான் கல்வி. அதுதான் நமச்சிவாய பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகாக பாடுவார். என்ன பாடுவார் அப்படின்னா, மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, இந்த தலத்தை சொல்றாரு. அங்கே கற்றவர் அப்படின்னா யாருன்னா, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு கற்றவர். அப்ப கற்றவர் அப்படின்னா நம்ம சமயத்திலே அருளை பெற கற்றவர்கள் தான் கற்றவர்கள். என்ன டிகிரி வேணாலும் நம்ம வாங்கியிருக்கலாம், எவ்வளவு பெரிய படிப்பு வேணாலும் படிச்சிருக்கலாம், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் கற்றவர்களே கிடையாது. அதுதான் சொல்றாரு, கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். அப்படிங்கிற அந்த அடியவர்கள் கற்பகம் அப்படின்னு சொன்னா போதுமா, வினை கடிது ஏகும். நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிருமா. கற்பகம் அப்படின்னு சொன்னா போதும். கற்பகம்னா என்ன? அந்த கற்பக தரு நினைத்ததை கொடுக்கக்கூடியது தான் கற்பகம். அதனாலதான் பிள்ளையார்பட்டியில கற்பக மூர்த்தின்னு சொல்றோம். அதான் கவியரசர் ரொம்ப அழகா பாடுவார். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை பிள்ளையார் பட்டி என்னும் பேரருட் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல், தெள்ளிய மனத்தற்கெல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம், கள்ளமில் பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி அன்றோ என்று கவியரசர் கண்ணதாசன் பாடுவார். கற்பகமூர்த்தி கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகமூர்த்தி. ரொம்ப களைப்பா ஒரு மனிதன் ஒரு மரத்துக்கடியிலே போய் உட்கார்ந்தானாம். வேலையெல்லாம் பார்த்த களைப்பிலே. அவனுக்கு பாவம் அது கற்பக மரம்னு தெரியல. கற்பக மரம் எப்படிப்பட்ட மரம்னா, அந்த மரத்துக்கடியில் போய் நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிங்கன்னா உடனே கொடுத்துரும். ரொம்ப களைப்பாக இருக்கு, ஏதாவது சாப்பிட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சானாம். அப்படியே அவன் முன்னாடி ஒரு 20 தட்டில் ஒரே பலகாரங்களாக வந்துச்சான். நினச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக, இவ்வளோ வெரைட்டியா அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே ரொம்ப களைப்பாக இருக்குது, ஒரு மெத்தை கட்டில் இதெல்லாம் இருந்தால் நல்லா படுத்து தூங்கலாமே, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு நினச்சாங்க. உடனே அப்படியே கட்டில் அது மேலே பஞ்சு மெத்தை எல்லாம் வந்துருச்சான். அப்படி நல்லா படுத்து தூங்கினானாம். அப்புறம் மனசில் தோணுச்சான், ஒரு 4 பேர் கை காலை பிடிச்சி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சானாம். உடனே 4 பணியாட்கள் வந்து கை காலை பிடிச்சி விட்டாங்களாம். பிடிச்சி விட்டோன்னே ரொம்ப டயர்டாக இருந்தால ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு, தூங்கிட்டான். இந்த தூக்கத்தில் அவன் ஆழ் மனசில் சிந்தனை ஓடுது. ஆழ் மனசில் என்ன ஓடுதுன்னா, ஒரு பயம் கலந்த சந்தேகமான சிந்தனை ஓடுது. என்னடா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது, அதிசயமாக இருக்கு, ஒருவேளை இந்த மரத்துக்கு மேலே ஏதாவது பேய் உட்காந்துருக்குமோ, பேய் பிசாசு உட்காந்துருக்குமோ, நம்ம ஆழ்ந்து தூங்கையில் நம்மளை சாப்பிட்ருமோ அப்படின்னு நினச்சானா, அதே மாதிரி பேய் பிசாசு வந்து அவனை சாப்பிட்ருச்சு. அது என்ன, கற்பக மரம் நினைத்ததை தரக்கூடிய மரம். ஆனால் என்ன, அதுக்கு கீழே உட்கார்ந்து நல்ல எண்ணங்களை நாம் நினைக்க வேண்டும். ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்களை நாம் நினைக்க வேண்டும்.
இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சமூகம் வந்து எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம். அதாவது தொழில்நுட்பத்தில் இதில் முன்னாடியெல்லாம் அந்த மொபைலே கிடையாது. இப்போ எவ்வளவோ நம்ம இருந்த இடத்துல இருந்து ஒரு ஆட்டோவை புக் பண்ணுறோம், போகிறோம், எவ்வளவோ வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த எண்ணங்கள் ரொம்ப ஒரு பரிசுத்தமான இருக்கா அப்படிங்கிற இதில் நாம் வளர்ந்துருக்கோமான்னா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பள்ளி காலத்தில் நான் படிக்கும்போது இந்த ஒரு பாடல் ஞாபகம் வருது. இந்த சுதந்திர தினத்துக்கான அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் ஒரு பாடல் பாடுவோம். அந்த பாடல் வந்து அந்த மார்ச் பாஸ்ட் பீட்டுக்கு வர்ற மாதிரி நாங்கள் பாடுவோம். அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வரிகள், எண்ணும் போது விழிப்பு வேண்டும் எந்த தோழரே, எண்ணம் தானே சொற்களாகும் எந்த தோழரே, சொல்லும் போது விழிப்பு வேண்டும் எந்த தோழரே, சொற்கள் தாமே செய்யும் செயலாக மாறுமே அப்படின்னு ஒரு தேசபக்தி பாடல் நாங்கள் பாடுவோம். அது மாதிரி அந்த கற்பக விருட்சம் எல்லாத்தையும் கொடுக்கறது தான். ஆனால் அந்த கற்பக விருட்சத்துக்கு கீழே நீங்கள் என்ன நினைக்கணும், நியாயமான ஆசைகள், நல்ல எண்ணங்கள் இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. அது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும் அப்படிங்கிறதுக்கு, கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். கற்பகம் அப்படின்னு சொல்லுங்க, வினைகள் கடிது ஏகும். கடிதுனா சீக்கிரம், விரைவில், ஏகும்னா நீங்கிவிடும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி சைவத்தை கொண்டு வந்துட்டார், சிவபெருமானை போற்றுகிறார். மத்தமும் மதியமும் வைத்திருக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். மத்தம்னா ஊமத்தம் பூ, ஊமத்தம்பூவை தலையிலே வைத்திருக்கக்கூடியவன். மதியம்னா என்ன, பிறை சந்திரன், மதி அதை வச்சிருக்கக்கூடியவன். அந்த பிறை சந்திரன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திரனுக்கு 16 கலைகள் இருந்தது. தக்ஷன் வந்து 27 மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு சந்திரனுக்கு. இவர் வந்து ஒரு மகள்கிட்ட மட்டும்தான் பிரியமாக இருப்பார். அதனால மீதி 26 மகள்களும் அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, புருஷன் வந்து எங்கள் மேலே பிரியமா இல்லைன்னு. உடனே மருமகனை கூப்பிட்டு சாபம் கொடுப்பாரு. என்ன சொல்லுவார், ஒவ்வொரு கலையாக தேய கடவுது அப்படின்றவார். சந்திரனுக்கு 16 கலை, 15 கலை தேஞ்சிரும். அந்த ஒரு கலை இருக்கும்போது சிவபெருமான் காலில் போய் விழுவார். காலில் போய் விழுந்தோன்னே சிவபெருமான் தலையில் தூக்கி வச்சுக்குவார். நீ எப்படி வேணா இரு, காலில் போய் விழு, தலையில் தூக்கி வச்சுக்குவார். பித்தா புரை சூடி பெருமானே அருளாளா, பித்தா புரை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய், பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. பித்தாபிரை சூடினா அருளாளம். அப்படிப்பட்ட ஒரு அருளாளனாக இருக்கக்கூடிய பெருமான். அதனாலதான் இன்னைக்கு 16 கலை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அமாவாசை அன்னைக்கு கூட சந்திரனுக்கு ஒரு கலை இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, மொத்தமா மறைஞ்சிட மாட்டாரு சந்திரன். அமாவாசைக்கு அன்னைக்கு கூட ஒரு தின் லைன் இப்படி இருக்கும், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது, முழுமையா மறைய மாட்டார். ஏன்னா அன்னைக்கு தூக்கி தான் சிவபெருமான் தலையில வச்சுக்குவார். அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு 16வது நாள் தான் பௌர்ணமி வரும். அப்படி மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் சிவபெருமான். அரண் மகன், மகன் யாரு, விநாயக பெருமான். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன், அவன் யாரு, மற்பொரு திரள் புய மதயானை. மற்பொரு திரள் புய, மற்போர் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மல்யுத்தம் அப்படின்வாங்க. அப்படி தோளுக்கு தோள் நின்று சண்டை போடும். அந்த மற்பொரு, அந்த போரை வந்து திறமையாக செய்யக்கூடிய திரள் புய, புயனா தோள்கள், அப்படிப்பட்ட திறமையான தோள்களை உடைய மத யானை அப்படின்னு விநாயக பெருமானை சொல்கிறார். மத யானை, யானை தானே விநாயக பெருமான். மத யானை, மதம்னா என்ன, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். அந்த மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யானைக்கு வந்து 3 விதமான மத நீர் வந்து வடிவம்.
அதாவது இந்த மத நீர் வந்து அதனுடைய உறுப்புல எந்த இடத்துல இருந்து வடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது என்ன மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு மதம் முடிச்சிருக்கு, ஆனால் 3 வகையான மதம் முடிக்கும். இப்போ என்ன அப்படின்னா கண்ண மதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கண்களுக்கு, அதாவது கண்ணுக்கும் காதுக்கும் நடுவே இப்படி மத நீர் வடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் கண்ண மதம். இது கபால மதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. மண்ட ஓட்டுல இருந்து அந்த மத நீர் வடிஞ்சா அதுக்கு பேர் கபால மதம். அதே நேரத்தில் ஆண் குறியில இருந்து நீர் வடிஞ்சா அதுக்கு கோச மதம் அப்படின்னு பேர். அதனால தான் யானைக்கு மும்மதம் என்று சொல்லுவார்கள். தேவாரத்திலே ஒரு பாடல கூட ஒரு தில்லை தேவாரத்திலே பனை கை மும்மத வேளம்புரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. பனைக்கை மும்மத வேளம், வேளம்னா யானை. இந்த மும்மத வேளம் உரித்தவன், யானையினுடைய தோலை உரித்தவன் தில்லை நடராஜ பெருமான் என்று அப்பர் பாடுவார். அப்ப மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்வுய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மத்தள வைரன், மத்தள வைரன்னா இவ்வளோ பெரிய வயிறு. அதே இவ்வளோ பெரிய வயிறு, உலகம் எல்லாத்தையும் தன் அகத்திலே அடக்கி உள்ளதால் அவருக்கு மத்தள வயிறு. அதனால தான் நிறைய சாப்பிட்றாரு இல்லை, உலகம் எல்லாத்தையும் அவர் அடக்கி இருக்கார் தன்னுள்ள. உத்தமி புதல்வன், உத்தமின்னு சொல்லும் போது சாப்தத்தை கொண்டு வருகிறார், உமையவளை கொண்டு வருகிறார். உமையவளுக்கு உத்தமி அப்படிங்கிற பேர். ஏன் உத்தமி? அறங்கள், அறம் வளர்த்த நாயகின்னு சொல்லுவாங்க. இந்த கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா அம்பாளுக்கு பேர் இருக்கும். ஏன்னா 32 அறங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே, என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு கண்ணாடி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது ஒரு அறம். காது ஓலைனா தோடு, ஒருத்தவங்களுக்கு தோடு கொடுக்கறது ஒரு அறம். பசுவுக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் இது மாதிரி 32 அறங்கள். இந்த அறங்களை எல்லாம் வளர்த்த, அறம் வளர்த்த நாயகியாக உமை இருக்கிறாள். அதனால அவளுக்கு உத்தமி என்ற பெயர். உத்தமி புதல்வன், அப்ப தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிற மாதிரி உத்தமியோட புதல்வன் எப்படி இருப்பான்? உத்தமனா தான் இருப்பான் விநாயகர். உத்தமி புதல்வன் மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மட்டவிழ் மலர், மட்டுனா தேன், மட்டு அவிழ் மலர். அப்ப தேன் துளிக்கின்ற மலர்கள், அப்படி தேன் அப்படியே துளிர்க்கின்றதாம். அந்த மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே, அப்படி தேன் துளிர்க்கின்ற மலர்களை கொடுத்து அந்த விநாயக பெருமானை நான் பணிவேன் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அடுத்து என்ன சொல்றார்? முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில், கிரினா மலை. இந்த இடத்துல மேருமலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையை தான் சொல்றாரு. அதுதான் முற்படு மலை, எல்லாத்துக்கும் முதன்மையான மலை வந்து மேருமலை. முத்தமிழ் அடைவினை, முத்தமிழ் அடைவு அப்படின்னா இது 2 பொருளிலே நாம் பார்க்கலாம். முத்தமிழ் அடைவு என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கணங்களை எல்லாம் அகத்தியர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதியதாக ஒரு செவிவழி செய்தி உண்டு. அப்ப அகத்தியர் வந்து தமிழ் இலக்கணத்தை சொன்னாராம், விநாயக பெருமான் எழுதினாராம். அதனால முத்தமிழ் அடைவினை அதை எழுதிய விநாயகர்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு பொருள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? முத்தமிழ் அடைவினை முற்படு கிரி, ரொம்ப முதன்மையான கிரியான மேருமலையிலே உட்கார்ந்து எழுதினார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மேருமலையிலே விநாயகர் உட்கார்ந்து எழுதியது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதம். வியாசர் பெருமான் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதினார். அது எப்படின்னா, வியாசர் வந்து சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதும்போது என்ன அப்படின்னா, முற்பட எழுதியவர், அதாவது எல்லா மொழிகளுக்கும் முதன்மையாக இருக்குமாறு எழுதினாராம். அதாவது எப்படி எழுதினாராம்? அதையும் விநாயகர் அந்த மேரு மலையை ஏடாக்கி, அதை ஏடு மாதிரி வச்சு, அதை நோட்புக் மாதிரி வச்சு தன்னுடைய ஒரு தந்தத்தை எழுத்தாணி ஆக்கி விநாயக பெருமான் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதினாராம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மானா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் 2 குகை இருக்கிறது. ஒன்று வந்து வியாசர் குகை, இன்னொன்று விநாயகர் குகை.
வியாசர் அந்த குகையில் உட்காந்துட்டு மகாபாரதத்தை சொல்லுவாராம், விநாயகர் இந்த குகையில் உட்காந்துட்டு எழுதுவாராம். அந்த எழுதுறதுலேயும் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வியாசர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 1,00,000 ஸ்லோகத்தை விநாயகர் எழுதும்போது விநாயகர் என்ன சொன்னாராம் வியாசர்கிட்ட, நீங்கள் பிரேக்கே விடாமல் கண்டினியூஸாக சொல்லணும் அப்படின்னு விநாயகர் வந்து ஒரு கண்டிஷன் சொன்னாராம். வியாசர் வந்து நான் சொல்கிறேன், ஆனால் நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் விநாயகர், நீ எழுதும்போது ஒவ்வொரு பாடலுக்கும் பொருளை உணர்ந்து நீ எழுத வேண்டும் அப்படின்னு வியாசர் சொன்னாராம். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி வந்தப்போ வியாசர் என்ன பண்ணாராம், இந்த 1,00,000 ஸ்லோகங்களுக்குள்ள ஒவ்வொரு 1000 ஸ்லோகம் முடிச்சோன்னு ஒரு பாடலை வந்து ரொம்ப கஷ்டமான பாடலாக வியாசர் சொல்லுவாராம். அப்போதான் விநாயகருக்கு வந்து அந்த பொருள் புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாராம். அப்போ அந்த பாடலுக்கு வந்து பாரத குட்டு அப்படின்னே பேர். இந்த மகாபாரதத்தில் ஒரு குட்டு அப்படின்னு அந்த பாடல்களுக்கெல்லாம் பெயர் உண்டு. ஆக முத்தமிழ் அடைவினை அகத்தியர் சொல்ல விநாயகர் எழுதிய இலக்கணமாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். வியாசர் சொல்ல விநாயகர் எழுதிய மகாபாரதமாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். எங்க உட்கார்ந்து எழுதினாரு? மேருமலையில உட்கார்ந்து எழுதினாரு. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய, ரொம்ப முதன்மை காலங்களிலே முற்பட எழுதிய முதல்வோனே, அப்படிப்பட்ட விநாயக பெருமானே, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம். இப்போ முப்புறம் எரித்த வரலாறுக்கு நம்ம வரணும். முப்புறம் எரித்த வரலாறுனா என்ன? சிவன் வந்து முப்புறத்தையும் எரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்துன்மாலி அப்படின்னு 3 அரக்கர்கள் இருந்தார்கள். இவங்க 3 பேரும் பிரம்மாட்ட போய் எல்லா அரக்கர்களும் கேட்குற மாதிரி எனக்கு சாகாவரம் வேணும்னு கேட்டாங்க. பிரம்மா வந்து சாகாவரம்லாம் சாத்தியம் இல்லை, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன கேட்டாங்க, சரி சாகாவரம் கொடுக்க வேண்டாம், நாங்கள் 3 பேர் இருக்கோம், ஒருத்தர் வந்து ஒரு பொன் நகரம் கட்டணும், அதாவது தங்கத்தினால ஒரு நகரம் கட்டி கொடுக்கும். இன்னொருத்தர் சொல்லுவார் எனக்கு வெள்ளினாலே ஒரு நகரம் கட்டி கொடுக்கும். இன்னொருத்தர் சொல்லுவார் எனக்கு இரும்புனாலே ஒரு நகரம் கட்டி கொடுக்கும். அப்போ அந்த பொண்ணுனால இருக்க நகரம் எனக்கு சொர்க்கத்தில் வேணும்னு ஒருத்தர் சொல்லுவார். ரெண்டாவது சொல்கிறவர் வெள்ளினால ஆன நகரம் வந்து சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அந்தரத்தில் வேணும்னு கேட்பார். மூணாவதாக சொல்கிறவர் இரும்புனால ஆன நகரம் எனக்கு பூமியில் வேணும். இது 3ஐயும் எங்களுக்கு வந்து நீங்கள் கட்டி கொடுங்க. 1000 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த 3 நகரமும் எங்கே பறக்கணும்னாலும் இந்த நகரத்தால் பறக்க முடியணும். அந்த மாதிரி ஒரு சக்தி, அந்த நகரமே அப்படியே பறந்து போகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு அருள் கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த 3 நகரங்களும் ஒன்றுபடும் பொழுது சிவபெருமானை தவிர வேறு யாராலும் இது அழிக்கப்பட முடியாததாக இருக்கணும் அப்படின்னு இந்த 3 வரங்களை பிரம்மாட்ட வாங்கிக்குவாங்க. அதுதான் இந்த 3 நகரங்கள். தங்கம், பொன், வெள்ளி, இரும்பினால் ஆகின நகரங்களை இந்த 3 அரக்கர்களாகிய தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்துன்மாலி அப்படின்னு இவங்க பெற்றுக்கொள்வாங்க. அப்புறம் எல்லா கதையிலையும் இருக்கிற மாதிரி இவங்க தேவர்களை போட்டு பாடாப்படுத்தினா தான் சிவபெருமான் ஞாபகமே நமக்கு வரும். அப்போ தான் தேவர்கள் போய் உடனே சிவபெருமான்கிட்ட முறையிடவும், உடனே வந்து அவங்கெல்லாம் ஒரு தவம் இருக்கவும், அதுக்கப்புறம் சிவபெருமான் கடைசியாக மனம் இறங்கி சரி வந்து காலில் விழுந்தீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த திரிபுரம், ஏன்னா இவர் ஒருத்தரால தான் அந்த 3 நகரங்களையும் அழிக்க முடியும். அதுதான் அந்த திரிபுரம் எரித்த வரலாறுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எரிக்கிறதுக்காக இவர் என்ன சொல்றாரு, சரி அதெல்லாம் நான் சரி பண்ணி தந்துடுறேன், எனக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, சிவபெருமான் சொல்றாரு ஒரு அசாதாரணமான ஒரு தேர், அந்த தேரை நீங்கள் ரெடி பண்ணுங்க, அப்புறம் எனக்கான ஆயுதத்தெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் போய் உங்களுக்காக இந்த 3 நகரங்களையும் எரித்து உங்களுக்கு எல்லாம் ஜெயிச்சு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பயங்கரமான ஒரு தேரை இந்த தேவர்கள் ரெடி பண்ணுவாங்க. அந்த தேர் பற்றி கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த தேர் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, அந்த தேரோட சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சூரியன் சந்திரன். அதுக்கப்புறம் அந்த தேரில் வந்து அந்த அச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சக்கரத்தில் அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா மந்திர மலை, கேசரி மலை, இதெல்லாம் மலைகள், அது அச்சு. அப்புறம் அந்த அச்சை சுற்றி இப்படி தட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த தேர் தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வீலில் பார்த்தீங்கன்னா இப்படி தட்டு, அந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா
14 லோகங்கள். அதாவது பூமிக்கு மேலே 6 லோகம் இருக்குது, பூமிக்கு கீழே 7 லோகம் இருக்குது. இந்த 14 லோகங்கள் தான் அந்த தேர் தட்டுகள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிஞ்சின்னு சொல்லுவாங்க. கொடிஞ்சின்னா என்னென்னா தேரில் அந்த தலைவன் உட்காரக்கூடிய அந்த இருக்கையை கொடிஞ்சி என்று சொல்வார்கள். அந்த கொடிஞ்சி வந்து உதய அஸ்தமன அப்படிங்கிற 2 மலைகளால் செய்வாங்க. உதய அஸ்தமன மலைகள் கிரிகளால் அந்த கொடிஞ்சியை செய்வாங்க. அதுக்கப்புறம் நதிகள், ஓடுகின்ற நதிகள் எல்லாம் அந்த தேரிலே நாட்டி வைத்திருக்கக்கூடிய கொடிகள். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான தேரை செய்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோட்ச லோகம் வந்து அந்த தேரோட குடை மாதிரி இப்படி மேல் குடை மாதிரி செஞ்சு அஷ்ட பர்வதங்கள் 8 மலைகளை அந்த தேரினுடைய தூண்கள் அந்த பார்டரில் இப்படி நிற்கும்ல அந்த மேலே, அது வந்து அஷ்ட பர்வதம். என்ன அப்படின்னா கைலை, இமயம், யமகூடம், கந்தமாதனம், நீலகிரி, நிமிடதம், மந்திரம், விந்தியமலை அப்படிங்கிற 8 மலைகளால் அந்த தேர் தூண்களை செஞ்சுட்டு வேதங்களை 4 வேதங்களை 4 குதிரைகளாக நிறுத்தி பிரம்மாவை அதற்கு சாரதியாக்கி பிரணவ மந்திரத்தை குதிரையை எப்படி ஏ போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோலாக குதிரையை செலுத்தக்கூடிய கோலாக பிரணவ மந்திரத்தை வைத்து இந்த தேரை அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆயுதம் வேணும்னு கேட்டார். ஆயுதத்துக்கு வில்லும் அம்பும் ரெடி பண்ணுறாங்க. அந்த வில் எதனால் ஆனது அப்படின்னா மேருமலை. மேருமலைங்கிறது முதன்மையான மலை. அந்த வில்லிலே கட்டக்கூடிய அந்த நாணேற்றி வில் அப்படின்பாங்கல்ல, அந்த நாணியை வந்து நாகராஜன், நாகப்பாம்பு தான் அந்த நாண். அந்த விடக்கூடிய அம்பு, அந்த பானம் வந்து விஷ்ணு திருமால். அந்த அம்புல அந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்பினோட அந்த கூர் இடம் வந்து அக்னி. அந்த அம்புக்கு பின்னாடி வந்து இறகு ஃபெதர், அது பார்த்தீங்கன்னா வாயு. இப்படி ஒரு இதை வந்து செய்கிறாங்க. செஞ்சு இவ்வளோ ஒரு ஈடு இணையற்ற ஒரு தேரையும் ஒரு வில் அம்பையும் செஞ்சு, இந்தாங்க சிவபெருமானே நீங்கள் போய் அந்த 3 அரக்கர்களையும் ஒழித்து எங்களுக்கு நிம்மதியை அருளுங்கள் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறாரு சிவன் வந்து பார்வதி தேவியோட அந்த தேரில் இப்படி காலை வைக்கிறாரு. காலை வச்ச செகண்டு அந்த தேரோட அச்சு முறிஞ்சு போயிடும். எல்லாம் ரெடியாகி போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அப்படி காலை வச்சோன்னா அச்சு முறிஞ்சு, ஐயோ சிவபெருமான் விழ போகிறாருன்னு திருமால் என்ன செய்வாராம், டக்குன்னு அவர் வந்து ஏறு, அதாவது ஏறுன்னா இடபம், அந்த நம்ம சிவபெருமான் உட்காரக்கூடிய அந்த ஏறு ரிஷபம் சொல்கிறோம் இல்லையா, அதுவாக மாதிரி விழ போகிறவரை விழாமல் திருமால் போய் தாங்க வரோம். ஐயோ இப்படி ஏற போகும்போது அபசகுணம் மாதிரி இப்படி அச்சு முறிஞ்சு போச்சே அப்படின்னோடனே உடனே பிரம்மா என்ன பண்ணுவாராம், ஓடி போய் விநாயகருக்கு ஒரு பூசை செஞ்சு வணங்குவாராம். வணங்கின உடனே அந்த அச்சு அப்படியே தானா சரியாயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த தேர்ல ஏறி போய் அந்த அம்பை வச்சு இப்படி சண்டையெல்லாம் போட்டு அந்த 3 அரக்கரையும் அவர் எரிக்க மாட்டார், அவர் கொல்ல மாட்டார். சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், உமையம்மையோட ஏறி போவாராம். உமையம்மை இடப்பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இவர் இப்படி இருப்பார் இடப்பக்கத்தில். அந்த சண்டை போடுற இடத்துக்கு போயிட்டு இப்படி உமையம்மையை இப்படி இடது பக்கம் இப்படி திரும்பி பார்த்து லைட்டாக சிரிப்பாராம். சிரிச்ச உடனே அந்த 3 லோகம் போய் எரிஞ்சு போயிடும். அப்படிதான் இருக்கும். அதனால முப்புறம் எரி செய்த தன்னுடைய ஒரு புண்ணு முறுவலினால் அந்த 3 லோகங்களையும் அவர் அழித்து விடுவார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம், அந்த சிவன் உரையக்கூடிய ரதம், அச்சது பொடி செய்த அதிதீரா. அதாவது விநாயகரை கும்பிடாம போயிட்டா நமக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இது இறைவன் வந்து நமக்கு அருளத்தான் இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட போகணும், அவ்வளவுதான். அச்சது பொடி செய்த அதிதீரான்னு ஏன் வருது அப்படின்னா, பிரம்மன் வந்து இப்படி நடந்தோடனே விநாயகருக்கு ஒரு பூஜை செஞ்சோன்னா அது சரியாயிரும். சரியானோன்னா அதை அப்படி எப்படி அருணகிரிநாதர் போடுறாரு அப்படின்னா, அச்சது பொடி செய்த விநாயக பெருமானே, அப்போதான் வந்து வணங்குவார் அப்படிங்கிற மாதிரி அந்த வரி அவர் போட்டிருக்காரு. அச்சது பொடி செய்த அதிதீரா. அப்போ இந்த அச்சு எந்த இடத்துல இப்படி உடைஞ்சிச்சு அப்படின்னா, அச்சிருப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதனால தான் அச்சு இருப்பாக்கம் அப்படின்னு பேர். இவர் இந்த முப்புறத்தை எரிச்ச இடம் எது அப்படின்னா, திரு அதிகை வீரட்டானம். அட்ட வீரட்டான தலங்கள் அப்படின்னு 8 தலங்கள் இருக்கு. சிவனுடைய அதிதீர செயல்கள் நடந்த 8 இடங்கள்ல இந்த திருவதிகை வீரட்டானம். திருவதிகை வீரட்டானம் எந்த இடம், அப்பர் பெருமான்
கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே. அப்படி அப்பர் பெருமான் எம்பெருமானை போற்றி பாடிய முதல் தேவாரம். அதில் தான் அவருக்கு திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பெயரே கிடைத்த இடம் தான் வீரட்டானம்ங்கிற தலம். அப்போ அந்த இடத்துல முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அந்த முப்புறம் அப்படின்னு நம்ம அந்த 3 அரக்கர்களை ஒழித்தார் அப்படின்னு தெரியாதவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மாக்களுடைய 3 மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயையை ஒழித்தார் என்பதுதான் உண்மை என்று திருமூலர் திருமந்திரத்திலே ஒரு பாடலை சொல்கிறார். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ. முப்புறம்ங்கிறது மும்மல காரியம். தெரியாதவங்க தான் அரக்கரை ஒழிச்சான்னு சொல்லுவான் மூட அப்படின்னு திருமந்திரத்துல சொல்றாரு. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் மற்றது புடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபடும் அப்புனம் அதனிடை இவமாகி. புனம் அப்படின்னா காடு, திணை புனம். வள்ளி அந்த திணை புணத்துல தான் அந்த காட்டில் தான் ஓடி ஓடி அந்த நிலங்களை எல்லாம் இந்த பறவைகள்லாம் கொத்தி தின்றாம பாதுகாத்தா. அதனால அதுக்கு திணை புனம் அப்படின்னு பேர். திணை அந்த வயல்கள் அந்த மலை அந்த அந்த இடத்துல அதெல்லாம் வளரும், திணை வளரக்கூடிய இடம். அப்ப அப்புனம் அப்படிப்பட்ட அந்த புனத்திலே அதனிடை இபமாகி, அந்த புனத்துக்குள்ளே இபம்னா யானை, யானையாக வந்தவர் யாரு? விநாயக பெருமான். அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிபடும். அத்துயர் அதுகொடு இது என்ன அர்த்தம் அப்படின்னா, முருகப்பெருமான் வள்ளிய ஏன் மனம் புரிஞ்சாரு அப்படின்னா, வள்ளி இன்பமே வடிவமானவள். வள்ளி என்பவள் இன்பமே வடிவமானவள். அப்ப இந்த இன்பமே வடிவமான வள்ளிய மனம் புரிஞ்சு உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இன்பத்தை அள்ளி அள்ளி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணார். வாரியாரையே ரொம்ப அழகா சொல்லுவாரு. அரசனுடைய மனைவி அரசி, என்ன அண்ணனுடைய மனைவி அண்ணி, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். வள்ளலாகிய முருகப்பெருமானுடைய மனைவி வள்ளி அப்படின்னு வரோம். என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் சொல்லுவாராம், பாரு என் பக்தர்கள் எப்படி இருக்காங்க, அள்ளி அள்ளி நான் வழங்க போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாராம். வள்ளி பக்கத்தில் இருந்து சொல்லுவாராம், என்ன இவ்வளவு கம்மியாக கொடுக்குறீங்க, இன்னும் அள்ளி கொடுங்க, இன்னும் அள்ளி கொடுங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்து சொல்லுவாராம். அதனால வள்ளி அவளுக்கு வள்ளலுக்குரிய வள்ளி அவள். அப்போ இந்த இன்பமே மயமான வள்ளியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். எதுக்காக அப்படின்னா, அந்த கருணை கொண்டு அத்துயர் அது கொடு, அந்த துயரை நீக்கி அது கொடு, இரக்கத்தை வழங்கி இன்பத்தை வழங்கி சுப்பிர மணிப்படும். அப்படி வழங்கக்கூடிய சுப்பிரமணி படும் அப்படின்னா சுப்பிரமணி செல்லக்கூடிய, சுப்பிரமணி படும் அப்படின்னா சுப்பிரமணி சென்ற, முருகப்பெருமான் சென்ற அப்புனம். அப்படிப்பட்ட வள்ளியை தேடி போறாருல்ல அந்த அந்த இதுக்குள்ள, அப்புனம் அதனிடை இவமாகி. ஏன்னா தம்பிக்கு ஹெல்ப் பண்ண அவர் அந்த இடத்துல யானையா வர்றாரு. ஏன்னா இவர் ஒரு வேடன் மாதிரி போய் அப்புறம் தானே வள்ளி காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபடும் அப்புனம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் வள்ளி அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. அப்ப அந்த கணமே அவளை மனம் முடிக்குமாறு அருளக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லி அந்த விநாயகரை போற்றக்கூடிய அந்த திருப்புகழை அருணகிரிநாதர் இந்த அளவிலே நாம் இன்னைக்கு அருணகிரிநாதருடைய இப்படிப்பட்ட ஒரு தித்திக்கும் திருப்புகழை இன்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்பளித்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் சைவ சமய பக்த ஜனசபைக்கும் நன்றிகளை பாராட்டி கொண்டு
இன்றைய சிந்தனையை இத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். பின்பு நல்லதொரு நாளிலே நாம் திரும்ப இந்த மாதிரி சிந்தனைகளை தொடருவோமாக என்று சொல்லி, ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். ஒரு சிறிய அறிவிப்பு. 5 மார்ச் அன்று, அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6:30 மணி அளவில் அருள்நெறி தொண்டர் கவித்தென்றல் மதிப்புக்குரிய சிவத்திரு கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வழங்கக்கூடிய ஆசி பெறுவோம் மாசி மகத்தில் என்ற தலைப்பிலே சொற்பொழிவு இங்கே நடைபெறும். அனைவரும் அதிகமாக வந்து இறையருளை பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சைவ சமய பக்த ஜனசபையில் அதுக்கு முன்னாடியே 3ஆம் தேதி தான் செவ்வாய்க்கிழமை மணிக்கணும். நான் முதல்ல சொன்னது 5ஆம் தேதி, அடுத்த வியாழன். 3ஆம் தேதி அன்று மாலை 6:30 மணி அளவில் சிவத்திரு முரளி கிருஷ்ணன் ஐயா வழங்கக்கூடிய ராமானுஜதாசன் வழங்கக்கூடிய மகாபாரதம் என்ற தலைப்பிலே சொற்பொழிவு நடக்க இருக்கிறது. பக்த கோடிகள் வந்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.